திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றோன்னே இந்த 5 பேர் கொண்ட குழு போட்டாங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரில. எஸ்எஸ்ஐ ஃபண்டெல்லாம் நீங்கள் தள்ளினா நாங்கள் அலோகேட் பண்ணுற அளவுக்கு ஃபண்ட் சோர்ஸும் ரெவின்யூ ஸ்ட்ரக்சரும் நம்மகிட்ட இருக்குது. வருவாய் போன முறையோட இந்த முறை குறைஞ்சிருக்கு. இப்போ எல்லாரும் சில நேரம் சொல்லுவாங்க, இப்போ குடிச்சு தான் இங்கே நிறைய வருவாங்க. அது இப்போ 45,000 கோடி இருக்குது. அப்போ மிச்சம்லாம் எங்கேருந்து வருது? ஒரு வகையில் இது பார்த்தா ஒரு இந்திய அரசுக்கான பட்ஜெட்டை போலவும், இன்னொன்று வரும் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை புரிய ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி நம்ம இந்த கோத்தர் மட்டும் பேசுகிற மொழியாக இருந்தது. அதை காப்பதற்கு முதல்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை திரு சீமான் அவர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் 2025-26க்கான பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சமர்ப்பித்தார். இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் இன்னைக்கு தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெடுநேரம் தாக்கல் பண்ணி 2.5 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் யாரும் பண்ணாங்கன்னு தெரியல. தமிழக வரலாற்றிலே மிக நீண்ட பட்ஜெட்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்திலே ஒரு பரபரப்பை கிளப்புற மாதிரி இந்தியாவோட ஒரு அதிகாரப்பூர்வ சிம்பிளாக நம்ம பணத்தில் ரூபி இருக்குது, அதை மாற்றிட்டு ரூபா மாற்றிருக்காங்க. இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ஒரு பெரிய நீண்ட பட்ஜெட் தான். அதுக்கு முன்னால் அவங்க இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சர்வே பண்ணியிருந்தாங்க. அதாவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமு, 12th ஸ்டூடெண்ட்ஸினுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸினுடைய இருக்கக்கூடிய சிக்கல்கள், அப்புறம் சென்னைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள், இதை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னால் இது வழக்கம் இல்லை. இது அவங்க வச்சுருப்பாங்க. இது மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் அவங்க வச்சுருப்பாங்க, நமக்கு வெளியிட மாட்டாங்க. இது சென்ட்ரல் பட்ஜெட்ஸில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே ரகுராம் ராஜன், ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், எஸ்தர் டஃப்லே அவர் ஒரு நோபல் பரிசு பெற்றவர், அரவிந்த் சுப்ரமணியம் ஆல்ரெடி அவரும் எக்கனாமிக்கல் அட்வைசராக இருந்தார், ஜீன் ட்ரெஸ்ன்னு சொல்லி ரேஞ்ச் யூனிவர்சிட்டிய ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரு ப்ரொஃபஸரு, டாக்டர் எஸ் நாராயணன் யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இது வந்தோடனேயுமே திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றோன்னே இந்த 5 பேர் கொண்ட குழு போட்டாங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரில. இவங்கள ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணுமா, இவ்வளோ நாள் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இல்லை, என்ன இவங்க கூடி என்ன முடிவெடுத்தாங்க? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மி, அந்த லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு சில ஸ்டேட்ஸ் சில அட்வான்டேஜஸ் எடுக்கலாம். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதை நம்ம அந்த ஜிடிபி வச்சு நான் சொல்கிறேன். சில ஃபண்ட் ஸ்பெஷலாக ஃபண்ட்லாம். ஏன்னா இப்போ பாருங்கள், நீங்கள் எஸ்எஸ்ஐ ஃபண்டெல்லாம் நீங்கள் தள்ளினா நாங்கள் அலோகேட் பண்ணுற அளவுக்கு ஃபண்ட் சோர்ஸும் ரெவின்யூ ஸ்ட்ரக்சரும் நம்மகிட்ட இருக்குது. அதனால் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் தேவையா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பெரிய அட்வைசரி டீமையே அமைத்து ஒரு குழுவை ஏற்படுத்தி இப்போது வழங்கியிருக்கிற இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்க மாதிரி பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. அப்போது 4 ஆண்டுகள் அவர்கள் செய்திருக்க பணியை அந்த பட்ஜெட்டினுடைய இன்க்ளூஷன் இப்போ தான் ஆயிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இதில் நீங்கள் கேட்ட இந்த சிம்பிள், அவர் தேவநகரி, அவர் செயல் தலைவராக இருக்கக்கூடிய திட்ட கமிஷனுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் அவர்கள் தேவநகரியை நாங்கள் அந்த எழுத்து தவிர்த்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த ராக்கு அப்புறம் ரா ப்ளஸ் ரூ வேணால் தமிழாக இருக்கலாமே, தமிழாக ரூபாய் தமிழே கிடையாது. அதான் சொல்கிறாங்களே, தமிழே இல்லை, அது தமிழ் கிடையாது. அவங்க ஏதேனும் வகையில் கொஞ்சம் அதான் அவங்க அந்த பதம் ஒன்றிய அரசு அப்படின்னு தெரிவிக்கணும். ஆமாம், எதிர்ப்பு தெரிவிக்கணும், அல்லது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தனி அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரகிள் அங்கே செல்வி மம்தா பானர்ஜி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தனி, எது சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க நாங்கள் தனின்னு சொல்லி என்ன நான் ஆரம்பத்திலேருந்தே நான் நிறைய பட்ஜெட்ஸில் கட்டுரைகள்லாம் கூட எழுதிட்டு வர்றதுலேருந்தே நான் சொல்லுவேன்.
பண விஷயங்களில் மத்திய அரசோடு இந்த மாதிரி கடுமையான முரண்பாடுகள் ஏற்படக்கூடாது. நீங்கள் தொழில் மற்றும் பண விஷயங்களில் நமக்கான ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ அந்த வளத்துக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஆதரவு இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற இந்த குளோபல் சிஸ்டத்தில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதில் பிடிஆர் ரொம்ப கடுமையாக வந்தோடனேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணார். பட் ஒரு சில விஷயங்கள் அவர் பேசுனது கரெக்டு தான். அதுலேயும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பண்ணக்கூடிய மீட்டிங், தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ரெப்ரசன்டேஷன், கோவா மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ரெப்ரசன்டேஷன், இது எல்லாத்தையும் அவர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அவர் ரொம்ப அக்யூரேட்டாக தான் பண்ணார். ஆனால் நம்ம மோதல் போக்கோடு செல்ல முடியாது. இந்த விஷயங்கள் வந்து இப்போ அவங்களும் கேட்குறாங்க. இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ தர்மலிங்கம் அவர்களுடைய மகன் உதயகுமார்னா அவர் வந்து ஒரு ஸ்காலராக இருக்கும்போது செஞ்சார். இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. நீங்கள் அப்படின்னாலும் ஏற்றுக்க முடியாது. அதை கேட்டாங்க திரு ஜெயலலிதா கேட்கும்போது. அது எனக்கு பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு சேர்ந்தவங்க எவ்வளவோ புரட்சிகள் ஏதோ விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஒரு சிம்பிளாக கடந்து போகிறார். இதை வந்து விவாதமாக்கணுன்றது தான், அட்டென்ஷன் எடுக்கணுன்னு தான் அவங்களுடைய நோக்கம். பார்ப்போம். இதுலெல்லாம் நாம் என்னென்னா பொருளாதார ரீதியாக தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு மக்களுக்கு வேணால் பேசு பொருளாக இருக்கலாம். இது 10 பைசாவுக்கு பிரயோஜனம். பட்ஜெட்டில் நகர்ப்புறம், ஊரகத்துறை, அப்புறம் கல்வி, தொழில்துறைன்னு பலவற்றுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸு நீங்கள் புதுசாக பார்க்குற விஷயம் எது இருக்கா? இல்லை, புதுசாக பார்க்குறது அப்படின்றத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நிறைய விஷயங்களை ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போது 40,000 காலி அரசு பணியிடங்களை நிரப்பதற்கான முயற்சி. இதில் ஒரு மைனஸ் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை வச்சு இப்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், சமீபத்தில் கட்சியாக இருந்திருக்கிற திரு விஜய் ஆகட்டும், எல்லாருமே அந்த கேள்விகள், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகளை இன்னுமே வந்து பெரிய பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸை நம்ம பேசும்போது இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் எக்கனாமிக்கலாக பார்க்கும்பொழுது பணம் ரீதியாக பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது தவிர்க்கணும்னு தான் எல்லா எக்கனாமிக்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அளவீடுகளுக்குள்ளே தான் இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. 28% நீங்கள் வாங்கலாம், உங்களுடைய அந்த மணி வேல்யூனுடைய இதில் 28% வாங்கலாம், நாங்கள் 26% வாங்கியிருக்கோம் அப்படின்றது பெருமையாக கிடையாது. எவ்வளோ லிமிட்டோ அந்த லிமிட்டை தொட போகிறோம் அப்படின்னு மாதிரி. 3ஆம் பாலினத்தவர்களுக்கான அந்த ஊர்காவல் படையில் சேர்க்கறது, அது வரவேற்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எல்லாரும் சொல்கிற விஷயங்களை சொல்வதற்கு நம்ம ஒன்றும் திமுக ஐடிவிங் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு பீப்புளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்யணுமோ, இந்த வீடு, அதேமாதிரி இவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன குறைகள் இருக்கோ, ஒரு தொழில் பூங்கா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவர் பண்ணணும். 4 ஆண்டு காலம் அவர்கள் கொடுத்துருக்கிறது இப்போ தான் கொண்டு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த எக்கனாமிக்கல் சர்வேலையும் கூட சில துல்லியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம நிச்சயமாக அந்த வருவாய்க்கும் செலவுக்குமான விஷயங்கள் ரொம்ப கேப் இருக்குது. 4,39,000 கோடி செலவாகுது. வருவாய் வந்து போன முறையோட இந்த முறை வந்து குறைஞ்சிருக்கு. 3,32,330 கோடி தான் வருவாய் இனமாக சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் சில நேரம் சொல்லுவாங்க, இப்போ வந்து குடிச்சு தான் வந்து இங்கே வந்து நிறைய வருவாய், அது வந்து இப்போ 45,000 கோடி இருக்குது. அப்போ மிச்சம்லாம் எங்கேருந்து வருது பாருங்கள். நிறைய ரெவென்யூ செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த முறை வந்து ரொம்ப கவனமாக, அதாவது அது என்னென்னா ஸ்கூல்ஸு, அது நமக்கு நாளைக்கு வந்து ஒரு முதலீடாக அது இடப்பட்டு அது திருப்பி இந்த சமுதாயத்துக்கு அது ரியாக்ட் பண்ணும். ஸ்கூல்ஸ், காலேஜ் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி. அப்போது பார்த்தீங்கன்னா 2,500 கோடி ரூபாய்கள் கல்வி கடன் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப கவனமான விஷயங்கள் என்னென்னா ஆர்கியாலஜிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதயசந்திரன் அவர்கள் இதற்கு முன்னால் இந்த துறை, அந்த ஆர்கியாலஜி தொல்லியல் துறையை அவர் கையாண்டார். இன்னொன்று நம்ம நிதியமைச்சரான திரு தங்கம் தென்னரசு கையில் தான் அந்த துறை இருக்குது. கல்வெட்டுகள் படிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குது. தமிழில் நல்ல நாலேஜ் இருக்குது. அவர் நீங்கள் இன்றைக்கி வாசித்ததும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற கவிதைகள், பிரமிழினுடைய ஒரு கவிதைகள், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வாசிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு தமிழ் ஆற்றல் உண்டு. அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் தமிழ் நல்லா கையாளுவார். அந்த வகையில் அவர் தொல்லியல் துறை செலக்டிவாக கொடுமணல் உட்பட பல இடங்கள் இது குறித்து திரு உதயசந்திரன் அவர்கள் வந்து விடனில் கட்டுரை கூட எழுதியிருந்தார். கீழடியில் அவர் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம், அந்த தொல்லியல் துறையினுடைய செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது
அப்போது இப்போ வந்து அவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ இதுக்கு வந்து பெரிய அளவில் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி எஜுகேஷனுக்கு 52,000 கோடி, கடந்த முறை 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்த முறை 52,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் நல்ல நீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி மண்டல வாரியாக பிரிச்சிருக்காங்க. மண்டல வாரியாக பிரித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வகையில் இது பார்த்தா ஒரு இந்திய அரசுக்கான பட்ஜெட்டை போலவும், இன்னொன்று வரும் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை புரிய ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி நான் பார்க்குறேன். இது எல்லாம் அரசியல் விமர்சகர்களும் பொதுவாக சொல்கிறது இந்தியருக்கான பட்ஜெட் மாதிரி இருக்குங்க. அது என்ன சார் மென்ஷன் பண்ணுங்க? இல்லை, அதுதான் பிரித்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டு இப்போ இவங்க வந்து வரும்பொழுது, கடந்த முறை யூனியன் பட்ஜெட்டு சப்மிட் பண்ணும்போது எதிர்கட்சிகள்லாம் சொன்னது, நீங்கள் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்தை மட்டும் உச்சரிக்கிறீங்க, மற்ற மாநிலங்கள் உங்களுக்கு என்ன எதுவும் இல்லையா அப்படின்னு. இவங்களுக்கே இந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்னு நினச்சும் வந்து மிக பிரமாதமான பட்ஜெட். ஆனால் அவை எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தேர்தல் வந்து அறிக்கைகளைப் போல பட்ஜெட்லேயும் தாக்கல் பண்ணுறதோட முடிஞ்சிடக்கூடாது, செயல்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் இப்போ கேள்வி தயாராக வச்சுருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பிஜேபி கேட்டு கொடுங்க. இந்தியாவுக்கு போடும்போது தமிழ்நாடு இருக்கான்னு நம்ம கேட்குற மாதிரி அந்த மாதிரி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால கூட அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய விர்ச்சுவல் லைப்ரரி, அந்த மாதிரி கடலூரில் அங்கே என்ன தேவையோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கத்தேரியில் வந்து அவங்க வந்து இந்த டெக்ஸ்டைல் பூங்கா, அந்த மாதிரி டெக்ஸ்டைல் பூங்கா எங்கெங்கே கோயம்புத்தூரில் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ புதுக்கோட்டையில் எங்கே பண்ணணும் அப்படின்றத அவங்க எல்லாமே தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து ஆய்வு செய்து அதை அழகாக வந்திருக்குது. அது இம்ப்ளிமெண்டேஷனாக சந்தோஷம் தானே நமக்கு. சார், நீங்கள் பட்ஜெட்டில் நிறைய விஷயம் சொன்னீங்க. கல்வி, மகளிருக்கான உதவித்தொகை, பலவேறு விஷயங்கள் சொன்னீங்க. இது வரவேற்கிறதாகவும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் குறைகளாக பார்க்குறது என்ன இருக்குது? குறைகளாக நம்ம பார்க்குறது அப்படின்றது வந்து, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணோம், நீங்கள் ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தவிர்த்துட்டு அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள், அது சிலிண்டருக்கு இவங்க சொன்னாங்க 100 ரூபா குறைக்கிறேன்னு. பெட்ரோலுக்கு 5 ரூபானாங்க 3 ரூபா குறைச்சாங்க. டீசலுக்கு அவங்களால குறைக்கவே முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இது வந்து உங்களுடைய ஒரு முழுமையான பட்ஜெட் இந்த ஆட்சி காலத்தில், இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முழுமையாக இடக்கூடிய இந்த பட்ஜெட்டில் உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்துருக்குறது 10 ஆண்டு காலத்துக்கான விஷன் வந்து முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கும்போது 2021 ஜனவரியில் திருச்சியில் இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 10 ஆண்டுக்கான ஒரு விஷயத்தை வந்து அறிக்கையை கொடுத்தார். இந்தந்த விஷயம் அதே மாதிரி 534 அவர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்டது. 9 வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்கள் பெரும்பான்மையாக நிறைவேற்றிட்டோம். 90%, 99%. ஆனால் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக நல்லா தெரியக்கூடிய விஷயங்கள், ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறோம், மாதந்தோறும் மின்சாரம் வந்து மாதந்தோறும் கணக்கிடுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதில் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக 2 மாதத்துக்கு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கன்சியூமருக்கு மட்டும் 100 யூனிட்டை ஃப்ரீ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா சில நேரம் வந்து 1000 யூனிட் இந்த மாதிரிலாம் போகும்போது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நீங்கள் ஒரு டேரிஃப் போடுறீங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். அப்போது ஒரு 30 நாட்களுக்குள் நீங்கள் ஒரு மின்சார கட்டணத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கன்சியூமருக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் லாஸ்ட் இயர் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் 3 வருஷமாக பாருங்கள், 2023, 24, 25, 26 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஜெட் கோல்னால தான் இங்கே வந்து நமக்கு ஒரு பற்றாக்குறையே அதிகமாக ஏற்படுது. இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 14,000 கோடி ரூபா நமக்கு அதில் வந்து லாஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் டோட்டலாக லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 34,837 கோடி ரூபா டான்ஜெட்கோ, அதாவது மின்சாரத்துறையில் இதே வகையில் இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2022, 23 23,900 கோடி ரூபாய் வந்து டான்ஜெட்கோவில் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களால எப்படி அதை ஈடுகட்டுறதுன்னே தெரியல. அது நிறைய கேஸில் மாதந்தோறும் எடுத்தோம்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை லாஸை எப்படி உங்களுக்கு வந்து ஈடுகட்டுறதுன்னு தெரியல. அதனால் நீங்கள் மாதந்தோறும் எடுத்துகிட்டா இது இன்னும் இழப்பு ஜாஸ்தி ஆகும். இல்லை, நீங்கள் 2024, 25 பார்த்தீங்கன்னா 34,000 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்குன்றாங்க. அதை எப்படி அவங்களால ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆனால் எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும். நம்ம அந்த பணத்தை வந்து இதே தமிழ்நாடு வந்து மின்சார உற்பத்தியில் மிகையாக இருந்துச்சு. பல்வேறு ஆற்றல் வழிகளில் அதை வந்து அந்த ஓவர் கம் பண்ணாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்ம லாஸ் அடையக்கூடிய விஷயத்தை அவங்க கொடுக்குற டேட்டா தான்.
இதை ஓவர் கம் பண்ணல அப்படின்னா 2 பேருமே ப்ராப்ளத்துக்கு, அதாவது கன்சியூமரும் ப்ராப்ளம் ஆவாங்க. கடந்த முறை ஒரு முறை வந்து திமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது அவங்க தோல்விக்கான மிக முக்கிய காரணங்கள் ஒன்று இந்த பவர் கட்டை சொல்லுவாங்க, மின்வெட்டை வந்து எடுக்கலாம். இப்போ இது வந்து லாஸில் போகுது. இப்போ ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு ப்ரைவேட் செக்டார்ஸ் பவர் ப்ரொடெக்ஷன் பண்ணால் அதிக விலைக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த மின் வெட்டை அவங்க வந்து செலவு பண்ணி பண்ணுறது, அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் லாஸ் ஆகிறது, இது மாதிரி பல காரணங்களால் இபி வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இவ்வளோ எக்கனாமிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியலன்னு தெரியல. அதான் எடப்பாடி கூட சொன்னார், கடன் வாங்கி தான் வந்து அரசை செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. இல்லை கிட்ட அது வந்து எல்லாம் அந்த காலத்துக்கு ஏற்பட்ட வருமானங்கள் உயர்கிற பொழுது அந்த கடன்கள் அதை மேட்ச் தான் ஆகும். அதனால் அதை வந்து எதிர்கட்சியினுடைய கடமை சுட்டி காட்டுவது. ஆனால் நாம் அதை பொருளாதார விஷயங்களை வந்து கூர்ந்து நோக்கும்போது கடன் இல்லாத எந்த கவர்மெண்ட்டுமே கிடையாது, ஏங்க முடியாது. அதனால் அது வந்து அவங்க பாலிடிக்ஸு. இங்கே வந்து 3 லட்சம் காலி அரசு பணியிடங்களை அவங்களுடைய வாக்குறுதி தான் 187வது வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் இவங்க நிரப்பி இருக்கிறது ஒரு 57,000 பேர். இப்போ வந்து 40,000 பேர் 2 வருஷமாக இந்த அடுத்த வருஷத்தில் சொல்கிறாங்க. எப்படி சாத்தியமே இல்லை. ஆனால் இவங்க டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணால் ஒரு 10-12,000 வேகன்சிஸ் தான் வருது அந்த எக்ஸாம்ஸ் ஷெட்யூல் பிரகாரம். அப்புறம் டிஆர்பியில் கொஞ்சம் எப்படி அதை ஒரு வருடங்களுக்குள்ள 40,000 இது பணியிடங்கள் நிரப்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க இது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்ததா லேப்டாப்பு டேப் இப்போ கொடுக்குறாங்க. இது அவங்க எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படி இப்படின்னு நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதையும் குறிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால ஒன்றும் வருத்தம் இல்லை, நம்ம மாணவர்கள் பயனடையிட்டோம். ஆனால் அதுக்காக இவங்க டெண்டர் போட்டு அதுக்காக வரக்கூடிய கால இடைவெளி 9 மாதம் தான் இவங்க ஆக்டிவ் பீரியட். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கீமை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து பெரிய அளவில் அவங்க அலாட்மெண்ட் சொல்கிறாங்க. 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் இங்கே வந்து சென்னைக்கு வெளியில் ஒன்று உருவாக்குறேன்றாங்க. இதுக்கான இடத்தை கையகப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பணிகள்லாம் எப்போ செஞ்சு முடிக்க முடியும்? இது லேப்டாப்பு டேபை வந்து எப்படி கொடுக்க முடியும்? இப்போ இதெல்லாம் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, இது தேர்தல் அறிக்கையை போல் இருக்கிறது. இது நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கணும். மகளிர் உரிமை திட்டத்தை உட்பட நிறைய விஷயங்கள், இப்போ கல்வி, எஜுகேஷன் லோனு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பொருளாதார நிபுணர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க கடந்த காலங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணி வந்த ஸ்கீம்ஸினுடைய ஒரு நிழல் இங்கே தெரியுது. அதே மாதிரி திரு உதயச்சந்திரன் அவர்கள் பல்வேறு காலங்களில் எழுதப்பட்டிருக்கிற கட்டுரைகளினுடைய தொகுப்பு இங்கே தெரியுது. அப்புறம் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தெரியுது. அவர் தங்கம் தென்னரசு வந்து இதை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் தான். அவருடைய அந்த தமிழ் மற்றும் இந்த ஆர்கியாலஜி தொல்லியல் துறைக்கான அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் தெரியுது. இவங்க அடுத்த முறை பட்ஜெட்டு போட முடிய வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் நம்ம இது வந்து ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட்னு தான் சொல்லணும். இந்த சக்ஸஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குது. இது பட்ஜெட்டோடு நின்றது, செயல்பாடு எப்படி இருக்குன்னு ஆமாம் அதுதான் பெரிய குறையாக. சார் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நிறைய குறைகள் சொல்லிட்டீங்க, இதில் புதுமையாக எதுவும் கொண்டு வந்திருக்காங்க? சமீபத்தில் ஒரு பனிப்போர் மொழி தொடர்பாக மீண்டும் திணிப்பு இல்லை அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற பொழுது, நீங்கள் இங்கே இருக்கிற மொழிகளை காப்பதற்காக என்ன செஞ்சீங்க? சின்ன சின்ன மொழிகள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்போது இங்கே இருந்துச்சு சின்ன சின்ன மொழிகள் எல்லாம் இருந்தபோது அது குறுகிய மக்கள் பேசுகிற மொழியாக அந்த கோத்தர் மட்டும் பேசுகிற மொழியாக இருந்தது. அதை காப்பதற்கு வந்து முதல்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தா சோழகர், காணி, நரிக்குறவர்கள் பேசக்கூடிய பாஷை, அதே மாதிரி கோத்தர் அப்படின்னு சொல்லி இந்த பழங்குடியினர் மக்கள் பேசக்கூடிய இந்த மொழியை காப்பதற்கு ஒரு நிதியும் ஒதுக்கிட்டு அதுக்கான ஒரு அமைப்பு அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க. பிரிண்டிங் மட்டும் இல்லாமல் டிஜிட்டலைஸ். இது உண்மையிலே அவங்க வந்து இப்போ மற்றவர்களை நோக்கி கேள்வி கேட்கும்போது நாம் சரி பண்ணிக்கணும்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறேன். அதேமாதிரி அகழ்வாராய்ச்சியில் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வரலாற்று ஆய்வாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஆமாம் அது வந்து ஒரு பெருமைப்பட விஷயம்தான். அதன் வழியாக எல்லாமே தமிழர்களுடைய நாகரிகம், அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுனால அது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டதுனால. அதே மாதிரி ஊரக வளர்ச்சியில் இப்போ 2030 வரைக்கும் குடிசை இல்லை, அது ரொம்ப நாளாக சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு ஸ்கீம்ஸ் மெத்தடெல்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நகராட்சி நிர்வாகத்தில் வந்து
கடந்த 3 வருடத்தில் அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பெனிஃபிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணி ஒரு 500 கோடி ரூபா சிங்கார சென்னை 2.0க்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். சென்னை மாதிரியான சிட்டிஸ் இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப குறைவாக கையாண்டனால பெங்களூர் படக்கூடிய அவதி ரொம்ப அதிகம். அதனால் இன்றைக்கி அதுக்கான புதிய வழி தடங்களை எல்லாம் கண்டறிந்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டுத்தான் ஆக வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் ஆக வேண்டும். அதுக்கான முயற்சி வரவேற்கணும். அதேமாதிரி நதிக்கரை ஓரங்களில் தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு 5 கோடி ரூபா கடந்த ஆண்டு கூட அது செலவு பண்ணாங்க. அது சரியாக போய் சேர்ந்துதான்னு தெரில. தமிழ்நாட்டுக்குன்னு உள்ளே ஓடக்கூடிய தாமிரபரணி, வைகை மாதிரியான நதிகளெல்லாம், நொய்யல் ஆறு, இது எல்லாத்தையும் வந்து அதுக்கான முயற்சி வந்து உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான். அதேமாதிரி தமிழ் புதவன் அந்த திட்டத்திற்கு பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸு, தாய்மானவன் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸு அதை கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு அற்புதமான திட்டம். நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை வந்து திரு சீமான் அவர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். நெய்தல் மீட்சி படை ஒன்று உருவாக்குனார். இவங்க மீட்சி இயக்கம்னு ஒன்று மூமெண்ட்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெய்தல் அந்த கடலோர மாவட்டங்களுக்கான ஒரு தூய்மை க்ளீன் பண்ணுறது, அதை ரீஸ்டோர் பண்ணுறது, அதுக்கான ஒரு மெத்தடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே நம்ம வரவேற்கணும். இது சரியாக பண்ணாங்களான்னு நம்ம அடுத்த வருஷம் தான் பேசணும். 14 கடலோர மாவட்டங்களுக்கு அவங்க அந்த ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம். ஆமாம் ஆமாம். அதேமாதிரி மறுபடியும் வந்து மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதுமே அதுக்கான வழித்தடங்கள் இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப மினி பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போது என்ன ஆச்சுன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பிங்க் பஸ் வந்துச்சு இல்லைங்களா, அந்த பெண்களுக்கான ஸ்பெஷல் பஸ் வந்து. ஆமாம், இவங்க பஸ்ஸே வாங்கலை, நிறைய பஸ்ஸு வாங்கலை. ஒரு சில வழித்தடங்களில் அந்த டவுன் பஸ்ஸஸ் 10 இருந்துச்சுன்னா அது அப்படியே குறைஞ்சிருச்சு. அதுக்கு 2-3 ரீசன்ஸ். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக வெஹிக்கிள் லோன் கொடுத்தது, எல்லாருமே வண்டி ஓட்ட ஆரம்பித்தது, அது ஒன்று. அப்புறம் இந்த டவுன் பஸ்ஸினுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து குறையுது. அந்த குறைஞ்சிட்டே வந்து அப்படி செட்டில் நிறுத்தியிருக்காங்க, சில வந்து வாங்காமல் விட்டுருக்காங்க. இதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த மினி பஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களும் மிக விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அது சிறப்பாக இருக்கும். சார், இந்த பட்ஜெட்டில் இருந்த நன்மை தீமைகள் புதுவிதமான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்.